on a whole nother level. Girl, he only fucked you over cause you let him. Girl, I guess he didn't know any better. Girl, that man didn't show me ever. Do all I can just to show you you're special. Certain it's your love that holds me together. Hey, you say he been killing the vibe. So hey guys, welcome back to our channel Mr. Jack Kurvi Gaming Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பக்ஷாட்னு ஒரு கேம் ப்ளே தான். அப்படி என்னடா கேம்னு கேட்டிங்கன்னா சொன்னால் புரியாது, பார்த்தா லைட்டாக புரியும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நான் போய் இந்த கதவை திறக்கலாம். இந்த சாங்குக்கு நானே வெயிட் பண்ணுவேன். பெரியவர்கள் சிறியவர் சரி விட்டுருங்க. இந்த கதை உதச்சி உள்ளே போனோன்னா இவன் தான் டீலரு. அவன் மூஞ்சி தெரியாது, கூடி சீக்கிரமாக அவனோட முகத்தை பார்ப்பீங்க. சரி இந்த வெய்வர் சைன் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிடுவோம். பேர் வந்து ஜேகே ப்ரோன்னு வைக்கலாம். ஜேகே எங்கடா பிஏ காணும், இந்த PRO ஜேகே ப்ரோ வந்துருச்சு. மொத்தமாக 3 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு இப்போ ஓகே. ஒரு ஒரிஜினல் புல்லட்டு, 2 ஃபேக் புல்லட் இருக்குது. இப்போ வந்து அவன் ரீலோட் பண்ணி தருவான் ரேண்டமாக. நாம் வந்து நம்மளை சுடலாம், இல்லைனா அவனை சுடலாம். இப்போ வந்து என்னை சுட்டேன்னா அது வந்து நார்மல் புல்லட்டாக இருக்கணும். சரி வெறும் புல்லட்டாக இருக்கணும். பார்ப்போம் யார் மேலே ட்ரை பண்ணலாம். ஓகே நம்ம மேலே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே அது வந்து ஒரு ஒரிஜினல் புல்லட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு லைஃப் குறைஞ்சிருச்சு, அவனுக்கு இன்னும் 2 லைஃப் இருக்குது. இப்போ வந்து அவனோட டேர்னு. அவனுக்கு தெரியும் 2மே வந்து ஃபேக் புல்லட்டுன்னு. ஸோ உஷாராக அவனே சுட்டுக்கிறான். சுடுறாடே, அவனே சுட்டுக்கிட்டான். இப்போ அடுத்த ரவுண்டில் என்ன வருது? ஓகே 3 லைவ் ரவுண்ட்ஸு, 2 ஃபேக்கு. இந்த டைம் வந்து யார் மேலே ட்ரை பண்ணலாம்? அவனே தான் ரீலோட் பண்ணி தருவான், நாம் தான் ட்ரை பண்ணணும். யார் மேலே? சரி அவன் மேலே ட்ரை பண்ணிடலாமா? ஓகே அவன் மேலே ட்ரை பண்ணிடலாம். அப்பா நல்ல வேலை, ரியல் புல்லட்டு. அவன் முகத்தை 1 செகண்டுக்கு பார்த்துருப்பீங்க, இப்போ பாருங்கள் பார்க்க முடியலையா, அதனால தான். டே போதுண்டா உன் டைலாக்கு. ஓகே பயபோல் நம்மளை சுட ட்ரை பண்ணா, ஆனால் ஃபேக் புல்லட்டு. ஓகே அப்படின்னா 2 ஃபேக் புல்லட் போயிடுச்சு. இப்போ அவனை தானே சுட்டா போயிடுவானா? சூப்பரே, அவனுக்கு ஒரு லைஃப் போயிடுச்சு. ஓகே இப்போ அவன் 2 லைஃப் போய் அவன் சோலி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போகிறோம். ஜேகே ப்ரோ வின்ஸ். ஜாக்குன்னு தான் வைக்கலான்னு பார்த்தேன், என்னதான் இருந்தாலும் ஜாக் குருவினா தான் நல்லா இருக்கு, அதனால தான் ஜேகேன்னு வச்சிட்டேன். ஓகே இப்போ வந்து 2 ஐட்டம் கொடுப்பாங்க. போதுண்டாடி காட்டுங்கடா, மவுஸை விடுங்கடா கர்சரை. ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கேனு, ஜூஸ் கேனு, இன்னொன்று கத்தி. அந்த ஜூஸ் கேன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரவுண்டை, உங்களோட என்னடாது, ஓகே ஒரு லைவ் ரவுண்டு, ஒரு ஃபேக் ரவுண்ட் இருக்குது. அது வந்து குடிச்சிங்கன்னா உங்களோட இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த கத்தி வந்து ஒரு ஒரிஜினல் புல்லட்டை 2 லைஃப் எடுக்கிற மாதிரி பண்ணிடும். ஓகே ஒரிஜினல் புல்லட்டை வெளில கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்படின்னா நம்மளே இந்த டைம் சுட்டுப்போம். எதுவும் ஆகலை. இப்போ வந்து 2 புல்லட் போயிடுச்சா, திரும்ப வரும். இந்த டைமும் 2 ஐட்டம் தான். இந்த டைமும் ஒரு கேனு. என்னடா இது காடா, இருங்க இன்னொரு கத்தி. என்னடா இது, ஏதாவது மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி கொடுப்பீங்களா? ஓகே 2 லைவ் ரவுண்ட்ஸு, 2 ஃபேக் ரவுண்ட்ஸு. அவன் எப்பயுமே சுட மாட்டேங்கிறான், நம்மளே சுட சொல்கிறான் வேறு. ஓகே அது வந்து ஒரு ஒரிஜினல் ரவுண்டாக இருக்கணும், சரி ஒரிஜினல் புல்லட்டாக இருக்கணும், அதனால தான் கட் பண்ணி அவனே சுடுறேன். ஐயோ அவங்கிட்ட கேம் காசு வாங்கிடுச்சு. ஓகே இப்போ ஸ்கிப் பண்ணுறான், ஃபேக் புல்லட்டை ஸ்கிப் பண்ணிட்டான். அடுத்தது ஒரிஜினல் புல்லட்டை ஸ்கிப் பண்ணிட்டான். அடுத்தது ஒரு ஒரிஜினல் புல்லட் இருக்கா, கட் பண்ணி இப்போ நம்மளை தான் சுடுவான். டை வேணாம்டா.
நேரம் பார்த்து பேசுகிறானே. ஓகே, இப்போ இன்னொரு 2 ஐட்டம் கொடுப்பாங்க. என்ன கொடுக்குறானுங்கன்னு பார்ப்போம். இதான் நல்லா கொடுங்கடா டே. ஓகே, இது அப்புறம் சபா எதுவுமே நல்லா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுக்கும் அதே கத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 ஒரிஜினல் புல்லட்டு, 2 ஃபேக் புல்லட் இருக்குது. இப்போ வந்து யார் மேலே ட்ரை பண்ணலாம்? ஓகே, நம்ம வந்து ஒரு ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு பாயிண்ட்டு. இதை பிடிச்சி ஸ்கிப் பண்ணிடலாம். என்னத்தை ஸ்கிப் ஆகுது? ஒரு ஒரிஜினல் புல்லட் வெளில வந்துருச்சு. இன்னும் 2 ஒரிஜினல் 2 ஃபேக் இருக்குது. அடுத்தது ஃபேக்காக இருக்கணும். நம்மளே சுட்டு பார்ப்போமா? ஓகே. அடப்பா ஆவிங்களா, என்னடா இது? அவங்ககிட்ட கேம் காசு வாங்கிடுச்சு கைஸ். பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக குடிக்கிறான் பாருங்க. ஓகே, இன்னொரு ஒரிஜினல் ஸ்கிப் பண்ணிட்டான். ஸோ 2மே ஃபேக்கு. சுடுறா பேன் பார்க்காதடா. ஓகே, அவனையும் சுட்டுக்கிட்டான். இப்போ வந்து திரும்ப 2 ஏதாவது கொடுப்பானுங்க. நல்லதாக கொடுங்கடா. ஓகே, ஹேண்ட்கஃப். ஹேண்ட்கஃப் எதுவுமே பெருசாக வரவில்லை. ஓகே, 2 ஒரிஜினலு 2 ஃபேக்கு. வந்து அவனை வந்து கையை கட்ட சொல்லிடலாம், ஹேண்ட்கஃப் போட சொல்லிடலாம். அவனையே சுடுவோம். ஹேண்ட்கஃப் தான் போட்டிருக்கான்ல, போட்டா. அடப்பா வீலா டி, ஃபேக் புல்லட்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, அடுத்தது ஒரிஜினலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணி நெட்டிலே ஒன்று வைப்போம். கமான், எஸ். ஓகே, அவனுக்கு வந்து 2 பாயிண்ட் முடிஞ்சு. இன்னும் அவனுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. அவ்வளோதான். ஹேண்ட்கஃபை கழட்டிட்டான். ஓ, கழட்டுறா. கழட்டிட்டான். நம்மளை பார்த்து பயன்ட்டான் பயப்படாது தான் சொன்னோன்னே கழட்டிட்டான். சரி, ஐயோ எத்தனை என்ன இருந்துச்சுன்னு பார்க்கல. எடுத்து என்ன ஒரிஜினல் புல்லட்டா ஃபேக் புல்லட்டு அவனே சுட்டுட்டான். கத்தி எடுக்கிறான். அட பாவி, ஐயோ அப்படின்னா ஒரிஜினல் புல்லட்டோ? பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டும் என்ன ஏதுன்னு தெரியுது. ஃபேக் புல்லட்டு ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க? போங்க ப்ரோ. ஓகே, இந்த ஒரிஜினலாக தான் இருக்கணும். அவனே சுடுவோம். சூப்பர். இன்னும் ஒரே ஒரு ஹெல்த்து தான். அதையும் அவனை முடிச்சுட்டா அடுத்தது 3rd ரவுண்ட். அதாவது அது என்ன, டெத் ரவுண்டா டேஞ்சர் ரவுண்டா? எலும்புக்கூடு வித் 2 போன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அடா பாவி, அடா போட்டு தள்ளிட்ட புஸ்குன்னு. சரி, அந்த 2வது ரவுண்ட்லேயே திரும்ப நம்ம லைக் ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி. ஆனால் 2வது ரவுண்டில் இருந்து. ஓகே, எங்கடா அங்கேருந்து டிவி காணும்? புல்லட் வாங்க காசுலாம் கொண்டு போய் விட்டுட்டான் போல். அதே ஒரு உடஞ்ச டிவி. பாட்டுக்கு வெயிட் பண்ண நேரம் இல்லை. அவனை போய் நெத்திலே வைக்கிறோம். அவன் கையாலேயே அவனை கொல்ல வைக்கிறோம். வாங்க. நல்ல வேலை ப்ரோ மூஞ்ச காட்டல. ப்ரோ மூஞ்ச பார்த்தா அப்புறம் எதுவுமே சரியாக நடக்காது. திரும்ப 2nd ரவுண்டு. ஏதோ நல்லதாக கொடுங்கடாடி. மேக்னிஃபைங் கிளாஸ் கொடுத்தா சூப்பராக இருக்கும். மேக்னிஃபைங் கிளாஸு சூப்பர். இப்போ தான் நல்லதாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரு லைவ் ரவுண்டு, ஒரு ஃபேக் ரவுண்டு. ஓகே, துரசிங்கம் இல்லை, துரை வந்து ரீலோட் பண்ணி தராரு. நம்ம யார் மேலே? அவன் மேலே நம்ம மேலேயா? ஓகே, அவன் மேலே ட்ரை பண்ணுவோம். சூப்பர். இப்போ ஓகே, அவன் நம்மளை போட்டதுக்கு அவனை சும்மா விடக்கூடாது. அவன் கையாலே அவனை போட வைக்கிறோம். அவனுக்கு ஃபேக் ரவுண்டுன்னு தெரியனால அவனே சுட்டுக்கிறான். சுட்டு கோடாடே. ஓகே, இந்த டைம் எதாவது நல்லதா? ஹேண்ட்கஃப்பு வேறு. ஓகே, இன்னொரு மேக்னிஃபைங் கிளாஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, 2 லைவ் ரவுண்ட்ஸு, 2 ஃபேக் ரவுண்ட்ஸு. என்ன பண்ணலாம்? சரி, எடுத்து என்ன புல்லட்டுன்னு பார்ப்போம். ஒரிஜினல் புல்லட்டு. ஓகே, அவனை எடுத்து சுட்டுருவோம். கையை கட்டி போட்டுடலாம். ஸோ ஒரிஜினல் புல்லட் சுட்டுட்டு அடுத்ததும் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா அவனை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து
அவனை சுடுவோம். எங்கடா யூனே வருது? டீலர். டேய் என்னடா நினைச்சு? டேய் என்னடா பண்ண இப்ப? இல்ல புரியல. அவன் பாட்டுக்கிட்டு கடிக்கிறான், சரி குடிக்கிறான், சுட்டான். ஒரிஜினல் புல்லட் வந்துச்சு, சுட்டா ஃபேக் புல்லட்டு. அடுத்த ரவுண்ட் அவன் என்னடா இது கேம் பக்கா? ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ், ஒரு கத்தி கொடுத்துருக்காங்க. அந்த டைம் 3 லைவ் ரவுண்ட்ஸ், 2 ஃபேக் ரவுண்ட்ஸ். ஓகே, அவனை சும்மா விடக்கூடாது. முன்ன சொன்னதான் அவன் கையாலேயே அவனை போடுறோம். ஓகே, நம்ம வந்து ஒரு ஹெல்த் கம்மியாயிருச்சு, ஒரு பாயிண்ட் ஏற்றிப்போம். கடைசியில் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஹெல்த்து கம்மியாயிருச்சு சாப்பிட்ணுங்கிற மாதிரி. உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபேக் புல்லட்டு, சரி நம்மளே சுட்டுக்க வேண்டியது தான். அடுத்தது ஒரிஜினல் புல்லட்டாக தான் இருக்கணும். ஸோ கத்தி எடுத்து வெட்டி வீசிடலாம். என்னத்தடான்னு கேட்டிங்கன்னா புல்லட்டை இல்லை, அந்த முன்னாடி இருந்தது, அது என்னன்னு தெரில, விட்டுருங்க. ஓகே, அவனுக்கு 2 ஹெல்த்து, அவ்வளோதான். அடுத்த ரவுண்ட் போகிறோம். சூழி முடிஞ்சிச்சு. என்னதான் நடந்தாலுமே சரி, கடைசி ரவுண்டில் அவன் கையாலேயே அவனை போட வைப்போம். இதுதான் அந்த எலும்பு கூடு. என்ன டெத் ரவுண்டா, டேஞ்சர் ரவுண்டா? நோ மோர் டெஃபிபிரிலேட்டர்ஸு. Now me and you, we are dancing on the edge of life and death. Come on bro, உங்களை தள்ளி விட்டு நான் நின்றுக்கிறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஏன் கேலிப்ரேட் ஆகுது என்னன்னு தெரில. இப்போ வந்து எல்லா ஹெல்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா கட் ஆயிரும். அந்த ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, என்ன கொடுக்குறான்னு பார்க்குறோம். 4 ஐட்டமு. மேக்னிஃபைங் கிளாஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, கத்தி, மேக்னிஃபைங் கிளாஸ் சூப்பரு. அப்புறம் ஹேண்ட் கஃபு, அப்புறம் இன்னொரு கத்தி. இதுதான் ஒர்த்தாக இருக்குது. அவனை போட்டு தலையலாம். இவனோட ட்ரில் தெரியுதுங்க ப்ரோ. சரி, ரீலோட் பண்ணுறாடே. உன் கையிலையும் உன்னை போட வைக்கிறேன்டா. ஓகே, உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏன்டா ஃபேக் புல்லட்டை கொடுக்குறீங்க? ஒரிஜினல் புல்லட்டை கொடுத்தா அவனையாவது நான் போடுவேன் இல்லைடா. ஓகே, நம்மளே சுட்டுவோம். ஐ ஹோப் அடுத்தது ஒரிஜினல் புல்லட்டு. ஸோ கத்தி எடுத்து கட் பண்ணிடலாமா? இல்லை அவன் கை ஃபஸ்ட்டு கட்டி போட்டுடலாம். இப்போ கட் பண்ணுவோம். ஓகே, இட் ஷுட் பி ஏ ஒரிஜினல் புல்லட்டை. சுடுவோம். ஓகே, வாடாடி ப்ரோ. காட் பஸ்டட்ரா ப்ரோ. மூஞ்ச காட்டாதீங்கன்னு முன்னையே சொல்லிட்டேன் ப்ரோ. பார்க்க முடியல ப்ரோ. அடுத்தது அவன் ரவுண்டா? ஓ, நம்ம ரவுண்டு. இது கையில் கட்டு போட்டிருக்கு. அவனையே சுடுவோம். ஓகே, இது வந்து ஒரு ஃபேக் புல்லட். ப்ரோ ஹேண்ட் கப் எடுத்துகிட்டு இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். மேக்னிஃபைங் கிளாஸ் கொடுங்கடா. ஓகே, ஒரு கேன், இன்னொரு கேன், டேய் என்னதுடா இது? என்ன 4 கேன் கொடுக்குறீங்க? ஓகே, இங்கே வந்து ஐயோ புல்லட்டை பார்க்கவே இல்லை, வேகமாக போகுது எல்லாம். உள்ளே என்ன இருக்கோ அதை ஸ்கிப் பண்ணுவோம். ஏன்டா லேக் ஆகுது? ஸ்கிப்பு ஃபேக் புல்லட்டு. இன்னொரு ஸ்கிப் பண்ணலாம், இல்லை கத்தி எடுத்து வெட்டிடலாம். அடுத்தது வந்து ஒரு ஒரிஜினல் புல்லட்டாக இருக்கணும். சுட்டுட்டா அவ்வளோதான், கேம் முடிஞ்சிடும். ஒரு மேட்சே போதும் தான். அடபாவி டேய் சைக். கைஸ், என்ன கைஸ் இது? ஓகே, வந்து ஸ்கிப் பண்ணுறான், கையை கட்டி போடுறான். ஐயோ என்னடா எல்லாமே பண்ணுற? டேய் ப்ரோ, லைக் 2024 is my year. ஓகே,
அவனை சுட்டுட்டு செத்து போயிட்டான். என்ன ப்ரோ என்னென்னமோ பண்ணீங்க, ஸ்கிப் பண்ணீங்க, கையை கட்டி போட்டீங்க, அப்புறம் மாசாயிட்டு சுட்டு செத்து போயிட்டீங்க. ஓகே. ப்ரோ பாவம் அடி வாங்கி சாவறாரு. ஏன் ப்ரோ போங்க ப்ரோ, நீங்கள் வாங்க ப்ரோ, உங்களை இப்போ பார்த்துக்கிறேன். கன் எடுத்து அவனையே போட்டுடலாமா? அவனையே போட்டுடலாம், அவ்வளோதான். போட்டா ஓகே, அவ்வளோதான். ப்ரோ காட் பஸ்டட் மூமெண்ட் மெனி டைம்ஸ். ப்ரோ அவுட் ஆயிட்டீங்க, அவ்வளோதான். கட் பண்ண போகிறானுங்க உங்கள் ஒயரை. கிளம்புங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. உங்கள் கையாலேயே உங்களை போடுறேன்னு சொன்னேன், அதே மாதிரி முடிச்சாச்சு. சும்மா தான் சொன்னேன், ஆனால் உண்மையாக போயிடுச்சு. இதுக்கு மேலே எத்தனை தடவை வேணாலும் என்னை சூடு. ஓகே, ஃபேக் புல்லட்டு கரெக்டாக அவன் சொல்கிறான். அவனையே எத்தனை தடவை வேணாலும் சுடுங்க ப்ரோ, ஒரே ஒரு தடவை உங்களை சுட்டு போயிடுவேன் நான். நம்மளை தான் சொல்கிறான், சுட்டுக்கோடா. நீ ஏன் உன் கையில் உன்னையே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு பல்லா நீ என்ன சொல்கிறதில்ல, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஓகே, டைலாக் புரிஞ்சிருக்காது, அதுக்கும் மேலே டைலாக் மட்டமாக இருந்திருக்கும். நீங்கள் அதை டைலாக்காகவே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி கண்டுக்காம விட்டுருங்க. ஓகே, 2 மேக்னிஃபைங் கிளாஸ் இது மாதிரி முன்னே கொடுத்துருக்கலாம். நல்ல விஷயம் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, 2 ஃபேக்கு 4 ஒரிஜினல். 4 3 4ன்னு நினைக்கிறேன். சரி, உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா அம்பிட்டு தான். ஓகே ப்ரோ, ரெஸ்ட் இன் பீஸ். அவ்வளோதான் ப்ரோ, கதை முடிஞ்சிச்சு. என்னதான் இருந்தாலும் ப்ரோ முன்னாடி கெத்தாக ஒரு பாயிண்ட்டை ஏற்றிட்டு அப்புறம் ப்ரோவை சுடுவோம். ரெஸ்ட் இன் பீஸ் ப்ரோ, சாரி ஆர்ஐபி ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ காட் பஸ்டட் மூமெண்ட்ஸ். அவ்வளோதான். நாம் இந்த மேட்ச் என்னடா கண்ணை பார்க்குறேன். ஓகே, சூட் கேஸ் ஃபுல்லாக மணி. சூட் கேஸை திறப்போம். எங்கடா? இந்த சைடு சோற டோட்டலாக அம்மிச்சை வாய் வேறக்கூடாது. அமெரிக்கன் டாலர்ஸ். ஓகே காய்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோலாம் வரும். போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டாட்டா பாய், see you.